ஏலநாள் தோழி உங்களில் ஒருத்தி. ஜனவரி 6. ஒரு நேரத்தில் ஒரு நாள் மட்டும் புக்கில் இருந்து. ஏலநாள் குழுக்குள் நான் வரும் முன் என்னுடையதை போன்ற மோசமான பிரச்சனை வேறு எவருக்கும் இருக்க முடியாது என எண்ணியிருந்தேன். ஏலநாளுக்கு வரத்துக்கு முன்னாடி எனக்கு மட்டும்தான் அவ்வளோ கஷ்டம், கடவுள் ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கிறாரு அப்படின்னு ஏலநாள் வரத்துக்கு முன்னாடி நான் எண்ணி இருந்தேன். அழகா புக்குல போட்டு இருக்கிறாங்க. அதுவே என்னுடைய சுய பச்சாதாபத்திற்கும் குடிநோயாளி செய்கின்ற காரியங்களை வெறுப்பதற்கும் அவர்களின் தவறுகளையும் குற்றம் குறைகளையும் சாடுவதற்கும் போதுமானதாக இருந்தது. அதுவே ஏலநாள் வரத்துக்கு முன்னாடி என் கணவர் குடிச்சிட்டு வந்தா அவ்வளோ நான் சண்டை போடுவேன். ஏன்னா அது நோயின்னு எனக்கு தெரியாது. ஏலநாளுக்கு வந்த பிறகுதான் குடி ஒரு நோய் அப்படின்னு எனக்கு தெரிய வருது. அதுதான் இந்த இடத்துல அழகா சொல்றாங்க. ஏலநாள் கூட்டங்களில் நான் பங்கேற்க தொடங்கிய போது என் கண்கள் திறக்க ஆரம்பித்தன. ஏலநாளுக்கு கடவுள் கருணையால இந்த திட்டத்துக்குள்ள வந்துட்டு வந்த பிறகுதான் எனக்கு தெரியுது நான் கரெக்டான இடத்துல வரேன். என் கண்கள் திறக்குது. அதுதான் இந்த இடத்துல அழகா சொல்றாங்க. திறக்க ஆரம்பித்தன. மற்றவர்களின் பிரச்சனைகள் என்னுடைய பிரச்சனைகளை சிறியது போல தோற்றம் அளிக்க செய்தது. ஏலநாளுக்கு வந்த பிறகு ஏற்கனவே கடந்து வந்த ஏலநாள் தோழிகளோட கருத்துக்களை கேட்கும் போது என்னோட வாழ்க்கையோட கஷ்டங்கள் சின்னதா ஆகி இருக்குது. அது என் கண்ணு முன்னாடி எனக்கு தெரிஞ்சது. அதுதான் இந்த இடத்துல அழகா சொல்றாங்க. மற்றவர்களின் பிரச்சனைகள் என்னுடைய பிரச்சனைகளை சிறியது போல தோற்றம் அளிக்க செய்தது. ஏலநாள் வரத்துக்கு முன்னாடி எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் எண்ணி இருந்தேன். அது தலையா கஷ்டம் நினைச்சேன். ஆனா ஏலநாளுக்கு வந்த பிறகு கடந்து வந்த ஏலநாள் தோழிங்க ஷேரிங்க கேட்கும் போதுதான் என் கஷ்டம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு எனக்கு புரிய வந்தது. இருந்த போதிலும் அவர்கள் துணிச்சலுடனும் நம்பிக்கையுடனும் தங்களுடைய பிரச்சனைகளை எதிர்கொண்டார்கள். ஏலநாளுக்கு வந்த பிறகு எல்லாரோட கருத்தும் நான் கேட்கும் போது அவங்க தன்னம்பிக்கையும் தைரியமாவும் அந்த கடந்து வந்த பாதைய விளக்குனாங்க. அப்ப எந்த ஒண்ணுமே இல்லை அப்படின்னு எனக்கு தோணிச்சு. அழகா சொல்றாங்க. கடவுளுக்கு நன்றி. மற்றும் பலர் என்னை போலவே மோசமான சூழ்நிலைக்கு ஆளாகி போனவர்கள். மத்த ஏலநாள் தோழிகளும் இருக்குவாங்கல்ல. அப்ப என்ன போலவே இருந்த கஷ்டத்திலும் அவங்களும் உழண்டு கொண்டுதான் இருந்தாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு தெம்பு பலம் கொடுக்க ஏலநாள் திட்டம் உதவியது. அழகா சொல்லி முடிக்கிறாங்க. ஆனால் அவர்கள் தங்களின் கஷ்டங்களை மன உறுதியுடன் தாங்கிக் கொண்டார்கள். ஏலநாளுக்கு வந்த பிறகு எனக்கான இடம் ஏலநாள் திட்டம் இருக்கும் போது எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என்னால கடவுள் துணியோட சமாளிக்க முடியும் அப்படின்னு நினைச்சு மன உறுதியுடன் தாங்கி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மதுவுக்கு அடிமையாவது ஒரு வகையான நோய். ஏலநாள் வரத்துக்கு முன்னாடி மது ஒரு வீட்டுல இருந்தா அது நோயினே தெரியாதுப்பா. வீம்புக்கு குடிக்கிறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு குடிக்கிறாங்க, சந்தோஷத்துக்கு குடிக்கிறாங்க அப்படிதான் நம்ம நினைச்சோம். ஆனா ஏலநாள் வந்த பிறகு அது ஒரு நோய்மா. எல்லா நோயோட மூத்த நோய் குடி நோய். அழகா சொல்லிட்டாங்க. மதுவுக்கு அடிமையாவது ஒரு வகையான நோய் என்கின்ற உண்மையினை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். யாரு?
குடிநோயாளி கூட வாழுறவங்க பேரு சக நோயாளி. அவங்க ஏத்துக்கினாங்க. அததான் இந்த இடத்துல அழகா சொல்றாங்க. என்னுடைய நிலைமை அவ்வளவு மோசமானதல்ல என்று அறிந்து நான் நன்றியுடன் இருப்பதற்கு பல காரணங்கள் இருந்ததை என்னால் உணர முடிந்தது. அலனால் வரத்துக்கு முன்னாடி என்னை சுத்தி பல விஷயங்கள் இருந்தது. ஆனா நான் பார்க்க தவறிட்டேன். ஆனா அலனால் வந்த பிறகு நான் நன்றி உணர்வோட இருக்கிறேன். நான் கண்ணு திறந்து பார்க்கிறேன். ஏன்னா குடிச்சிட்டே இருந்தாலும் உயிரோட இருக்கிறாங்க. கடவுளே உமக்கு நன்றி. அந்த அளவுக்கு ஒரு நன்றி உணர்வு அலனால் திட்டத்துக்குள்ள எனக்கு தெரிய வருது. என்னுடைய பாரம் லேசாக ஆரம்பித்தது. எதை தின்னா பித்தம் தீரும் அப்படின்னு நினைச்ச எனக்கு அலனால் திட்டத்துக்குள்ள வந்து என் கஷ்டங்களையும் கவலைகளையும் சொல்ல 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 என்னுடைய மனபாரம் லேசாக ஆரம்பித்தது. அழகா சொல்றாங்க. இததான் அழகா சொல்லுவாங்க. ஷேரிங் இஸ் ஹீலிங். பேசி தீக்கும் நோய். அழகா சொல்லி முடிக்கிறாங்கப்பா. கடவுளுக்கு நன்றி. இன்றைய நினைவு குறிப்பு. விஷயங்கள் மிகவும் கருப்பாக இருண்டு தோன்றுகின்ற போது புரிந்து கொள்ளுதல். நாள் வரத்துக்கு முன்னாடி அவ்வளோ கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் வரும்பா. ஆனா புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன் வருது எதுக்கு வருதுன்னே தெரியாது. மன பாரத்தோட வாழ்ந்த நான் நாள் வந்த பிறகு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஆண்டவனே என் பக்கம் இருக்கும்போது எனக்கு என்னடா கவலை, அந்த அளவுக்கு நாள் திட்டம் வேலை செய்யும். அதுதான் இந்த இடத்துல அழகா சொல்றாங்க. நன்றி உணர்வு ஆகிய வெளிச்சத்தின் மூலம் ஒளி ஏற்படுத்தும் சக்தி என்னிடம் இருக்கிறது. நாள் வரத்துக்கு முன்னாடி நான் தேங்க்யூ மட்டும்தான் சொல்லுவேன். ஆனா நாள் வந்த பிறகு தேங்க்யூ சொல்லி அந்த தேங்க்யூக்கு காரணமும் கண்டுபிடிச்சு இன்னைக்கு நான் மன அமைதியோட வாழறேனா இதை விட வேறு சக்தி வேற என்ன இருக்க முடியும்? அந்த சக்தி என்கிட்ட இருக்குது. அழகா சொல்லி முடிக்கிறாங்க. என் மனோபாவத்தை பொறுத்தே எல்லாம் இருக்கிறது. என் மனசு பொறுத்தே எல்லாமே இருக்குது. எனக்கு கவலை வருதா, கஷ்டம் வருதா, ஏன் வருது, எதுக்கு வருது, இத நான் ஆராய்ஞ்சு பார்த்து கடவுள்கிட்ட ஒப்படைக்கும் போது என் மன கஷ்டம் லேசா ஆகுது. என் கண்ணை எதிரிலே நான் உணர்றேன். அதுதான் இந்த இடத்துல அழகா சொல்றாங்க என்பதை உணர்கிறேன். என்னுடைய தவறான சிந்தனை முறைகளை செயல்முறைகள் ஆகியவை திருத்தப்பட வேண்டும். நாள் வரத்துக்கு முன்னாடி என்னோட நெகட்டிவ் எண்ணங்கள் தாறுமாறா இருந்தது. நாள் வந்த பிறகு அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் பாசிட்டிவ் எண்ணங்களா மாறி என்னையே நான் திருத்திக் கொள்றேன். அழகா சொல்லி முடிக்கிறாங்க. என்னால் மட்டுமே அதை செய்ய முடியும். என்ன தவிர வேற யாருமே என் மன அமைதிக்கு பொறுப்பு ஆக மாட்டாங்க. அதுக்கு நான் தான் என்னை மாத்திக்கணும். அழகா நாள் திட்டத்துல சொல்லி கொடுக்கறாங்க. நம்ம கத்துக்கிறோம். என்னுடைய பிரச்சனைகளுக்கு சுலபமான தீர்வுகளை நான் எதிர்பார்க்க கூடாது. அழகா சொல்லிட்டாங்க. என்னுடைய பிரச்சனைகளுக்கு சுலபமான தீர்வுகளை நான் எதிர்பார்க்க கூடாது. அப்ப நான் என்ன எதிர்பார்க்கணும்னா அந்த யதார்த்தத்தை நான் அக்செப்டன்ஸ் பண்ணிக்கணும். அந்த அக்செப்டன்ஸ் பண்ணிக்கினாதான் நான் கடந்து வர முடியும். அதுதான் இந்த இடத்துல அழகா சொல்றாங்க. என்னுடைய பிரச்சனைகளுக்கு சுலபமான தீர்வுகளை நான் எதிர்பார்க்க கூடாது. என்னுடைய கஷ்டங்கள் பலவற்றை நானே தான் உருவாக்கி கொண்டேன் என்பதை உணர்கின்ற சக்தியை எனக்கு கொடு. நாள் வரத்துக்கு முன்னாடி எனக்கு வந்த கஷ்டங்கள்லாம் பல கஷ்டங்கள்லாம் நானே உருவாக்கி கொண்டதுதான்ப்பா. நாள் வந்த பிறகுதான் அது எனக்கு தெரியுது. கடவுளே இது என்னோட கஷ்டம் இல்ல, என்னோட கவலை இல்ல, நீ எனக்கு குடுக்கிற, என்ன தைரியமாக்குற, தெம்பு பலத்தை குடுக்கிற, அந்த புரிதல் இருந்தா நம்ம கஷ்டத்தையும் கவலையும் கடந்து வந்துரும். அதுதான் இந்த இடத்துல அழகா சொல்றாங்க. சக்தியை எனக்கு கொடு. என்னுடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகளை நான் எதிர்கொண்டே
விதமே என் கஷ்டங்களுக்கு காரணம். நல்ல நாள் வரத்துக்கு முன்னாடி என் கஷ்டங்களையும், கவலைகளையும் என்னால எதிர்கொள்ளவே தெரியாதுப்பா. அதுதான் காரணம். ஆனா அலனால் வந்த பிறகு மாத்தி யோசிச்சா லைஃப் ஈஸின்னு சொல்லுவாங்க. கணவர் சண்டை போடுறாரா? வாய்க்கு ஜிப்பு போடுங்கம்மா, கடந்து போங்கம்மா, எல்லாமே மாறும்மா. அழகா சொல்லி முடிக்கிறாங்கப்பா. கடவுளுக்கு நன்றி என்பதை உணர செய். நல்ல பாதைக்கு நான் வழிகாட்டப்பட்ட வேண்டும். நல்ல பாதைக்கு நான் வழிகாட்டப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. அலனால் திட்டத்துக்குள்ள வந்துட்டோம். கடவுள் கைய பிடிச்சு நம்ம வாழணும். கடவுளே என்ன நல்ல பாதைக்கு வழிகாட்டுப்பா அப்படின்னு கடவுள் கிட்ட கோரிக்கை வச்சுட்டு என் வாழ்க்கையை நான் வாழும் போது மன அமைதியுடன் வாழறதுக்கு அலனால் திட்டத்துல வழி இருக்கு. அழகா சொல்லி முடிக்கிறாங்க. கடவுளுக்கு நன்றி. தேங்க்யூ.